வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மௌசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் கடற்படையினர் விவகாரம் இன்று தூதரகத்துடன் முக்கிய கலந்துரையாடல். சவால்களை எதிர்கொள்ள தயார் நிலையில் இலங்கை, மத்திய வங்கி ஆளுநர் உறுதி. சட்டவிரோதமாக சொத்துக்களை சேர்த்த முன்னாள் எம்பி சஜின் வாஸ் கைது. உள்நாட்டு சந்தைக்கு 3700 மெட்ரிக் டன் லிட்டோ எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம். போரால் வெளிநாட்டில் பணிபுரியும் 2,30,000 பேர் வேலையை இழக்கும் அபாயம். இறந்த பெண்ணின் உடல் மீது பாலியல் துஷ்பிரயோகம், ஆதாரங்கள் இல்லை என மருத்துவமனை நிர்வாகம் மறுப்பு. அதிகரிக்கும் வெப்பநிலை, சிறுவர்களுக்கு தோல் பிரச்சனை, நீர்ச்சத்து இழப்பு ஏற்படும் அபாயம். மகளை தேடி வந்த தந்தை மரணம், வவுனியாவில் சோகம். மலையக பகுதிகளில் தொடரும் காட்டுத்தீ, குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம். உலகளாவிய யுத்த நிலைமை முடிவுற்று நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். மட்டக்களப்பில் கவனஈர்ப்பு ஊர்வலம். போரை நிறுத்துவது குறித்து கூட்டாகவே தீர்மானிப்போம், ட்ரம்ப் அறிவிப்பு. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் பொறுப்பில் உள்ள ஈரான் கடற்படையினர் தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அரசு அதிகாரிகளுக்கும் இலங்கையில் உள்ள ஈரான் தூதரக அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்றைய தினம் நடைபெற்றது. தூதரக அதிகாரிகளுடன் நடத்தப்படும் இந்த சந்திப்பின் பின்னரே ஈரான் கடற்படையினர் தொடர்பான மேலதிக நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்கப்படும் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு அருகிலுள்ள கடல் பகுதியில் அமெரிக்க தாக்குதலுக்குள்ளான ஐரிஷ் டெனா கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட 32 கடற்படையினரும் ஐரிஷ் புஷர் கப்பலில் இருந்த 204 கடற்படையினரும் தற்போது இலங்கையின் பொறுப்பில் உள்ளனர். ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையே நிலவும் போர் சூழலுக்கு மத்தியில் இந்த படை வீரர்கள் தொடர்பில் இலங்கை அதிகாரிகள் எடுக்கவுள்ள தீர்மானங்கள் குறித்து பலரது அவதானம் திரும்பியுள்ளது. எவ்வாறாயினும் இது தொடர்பில் நேற்று கருத்து தெரிவித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஈரான் கடற்படையினருக்கு 1 மாத கால அவகாச விசா வழங்கி மனிதாபிமான அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரித்த போதிலும் அதனால் ஏற்படும் பணவீக்க தாக்கத்தை எதிர்கொள்ளும் வலுவான நிலையில் இலங்கை இருப்பதாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். நேர்காணல் ஒன்றின் போதே அவர் இதனை தெரிவித்தார். எண்ணெய் இறக்குமதியை நம்பியிருக்கும் ஒரு நாடு என்ற ரீதியில் விலை உயர்வு இலங்கையின் பணவீக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை ஒப்புக்கொண்ட ஆளுநர் தற்போதைய பொருளாதார நிலைமை அதனை சமாளிக்க கூடியதாக உள்ளதை சுட்டிக்காட்டினார். இலங்கையின் இலக்கு பணவீக்கம் 5% உள்ள நிலையில் கடந்த மாத பணவீக்கம் வரும் 1.6% மட்டுமே பதிவாகியுள்ளது. இந்த இடைவெளி விலையேற்றத்தினால் ஏற்படும் அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள இலங்கைக்கு ஒரு சிறந்த தளத்தை வழங்கியுள்ளது. முன்னைய நெருக்கடி காலத்தில் பணவீக்கம் 70% இருந்தது. அதனுடன் ஒப்பிடும்போது நாம் இப்போது மிகவும் தயார் நிலையில் இருக்கிறோம் என ஆளுநர் குறிப்பிட்டார். மத்திய கிழக்கு மோதல்கள் தீவிரமடைந்ததை தொடர்ந்து ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $90 தாண்டியுள்ளது. வெள்ளிக்கிழமை மட்டும் பிரெண்ட் மசகு எண்ணெய் விலை 9% அதிகமாக உயர்ந்து கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத உச்சத்தை எட்டியுள்ளது. பணவீக்கத்தை 5% இலக்கை நோக்கி வழிநடத்தும் நோக்கில் இலங்கை மத்திய வங்கி அண்மையில் தனது கொள்கை வட்டி விகிதத்தை 7.75% மட்டத்தில் பேண தீர்மானித்துள்ளது. உலகளாவிய ரீதியில் பணவீக்க அழுத்தம் அதிகரித்து வரும் போதிலும் இலங்கையின் தற்போதைய பொருளாதார குறிகாட்டிகள் நம்பிக்கை அளிப்பதாக ஆளுநர் தெரிவித்தார். எனினும் இலங்கையை போன்ற சிறிய பொருளாதாரத்திற்கு உலகளாவிய விலை மாற்றங்கள் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்தன சட்டவிரோத சொத்துக்களை சேர்த்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இன்று கையூட்டல் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோத சொத்துக்கள் ஈட்டியது தொடர்பான விசாரணைக்காக வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக இன்று முற்பகல் அவர் கையூட்டல் ஆணைக்குழுவுக்கு வருகை தந்திருந்தார். வாக்குமூலம் வழங்க வந்திருந்த வேளையிலேயே விசாரணைகளை முன்னெடுத்த அதிகாரிகள் அவரை கைது செய்துள்ளனர். சுமார் 243.8 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை சட்டவிரோதமான முறையில் ஈட்டியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. உள்நாட்டு சந்தைக்கு இன்று 3700 மெட்ரிக் டன் லிட்டோ எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்படும் என லிட்டோ கேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது.
அண்மை காலங்களில் மொத்தம் 7,900 மெட்ரிக் டன் எரிவாயு சிலிண்டர்கள் நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்தன தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், மார்ச் மாதத்திற்காக 38,000 மெட்ரிக் டன் எரிவாயு சிலிண்டர்கள் கோரப்பட்டுள்ளது. கூடுதலாக 30,000 மெட்ரிக் டன் எரிவாயு சிலிண்டர்கள் தற்போது மாலைதீவில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. கோரப்பட்டுள்ள மற்றொரு கப்பல் 33,000 மெட்ரிக் டன் எரிவாயு சிலிண்டர்களுடன் மார்ச் மாதம் 17ஆம் தேதி மாலைதீவை வந்தடைய உள்ளது என்றார். இதேவேளை அண்மையில் இலங்கையை வந்தடைந்த கப்பல் மூலம் கொண்டுவரப்பட்ட 3,700 மெட்ரிக் டன் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கும் பணிகளை தமது நிறுவனம் தற்போது முன்னெடுத்து வருவதாக லாஃப் கேஸ் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி நலிந்த குருகுலசூரிய தெரிவித்தார். யுத்த சூழல் காரணமாக வெளிநாட்டில் பணிபுரியவர்களுக்கு தொழில் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் பணியாளர்கள் நாட்டை விட்டு செல்வதில் தாமதம் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாகவும் பணியகம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை மேற்கு ஆசியாவின் யுத்த சூழல் காரணமாக தொழில் இழப்பு ஏற்படும் என உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முகவர் அமைப்பொன்று தெரிவித்துள்ளது. 80% 90% வரை வருடாந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மேற்கு ஆசியாவிலேயே தங்கியுள்ளதென உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முகவர் அமைப்பின் செயலாளர் MFM அர்சாத் தெரிவித்தார். ஒவ்வொரு வருடமும் அதிகார ரீதியாக 3 லட்சம் பேர் வேலை பெற்று மேற்கு ஆசியா செல்கின்றனர். இவர்களில் 2,30,000 பேர் வேலையை இழக்கும் சூழல் ஏற்படும் என்றும் சிக்கலான எதிர்காலத்தை எதிர்நோக்க வேண்டியுள்ளதாகவும் தெரிவித்தார். நுவர்லியா டிக்கோயா கிழங்கன் ஆதார மருத்துவமனையில் யுவதி ஒருவரின் உடலத்தை அவமரியாதை செய்தமைக்கான எந்தவித ஆதாரங்களும் உறுதியாகவில்லை என மருத்துவமனையின் மருத்துவ அத்தியட்சகர் முகமட் பாரூக் முகமட் பசீல் தெரிவித்துள்ளார். முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுக்களினூடாக இந்த விடயம் உறுதி செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மருத்துவமனை நிர்வாகத்தினால் நியமிக்கப்பட்ட 3 அடங்கிய குழுவும் மாகாண சபை சுகாதார சேவைகள் பணிமனையினால் நியமிக்கப்பட்ட குழுவும் விசாரணைகளை மேற்கொண்டது. அதன் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகள், சாட்சியங்கள் என்பவற்றின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக மருத்துவ அத்தியட்சகர் குறிப்பிட்டார். அவற்றை ஆதாரமாக கொண்டு விசாரணை குழுக்களால் தயார் செய்யப்பட்டுள்ள அறிக்கைகள் இன்று தமக்கு கிடைக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி உயிரிழந்த யுவதி ஒருவரின் உடலம் கிழங்கன் ஆதார மருத்துவமனையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டது. அதற்கு மறுநாள் மருத்துவமனை பணியாளர்கள் 3 பேர் உடலத்தை அவமரியாதைக்கு உட்படுத்தியதாக தெரிவித்து பொதுமக்களின் எதிர்ப்பு வெளியாகியது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் அதிகரித்து வரும் வெப்பநிலையினால் சிறுவர்களிடையே தோல் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் உடலில் நீர்ச்சத்து இழப்பு அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதிக வெப்பநிலை காரணமாக தோல் வடிப்புகள், எரிச்சல், பூஞ்சை தொற்று போன்ற பொதுவான தோல் நோய்கள் ஏற்படக்கூடும். மென்மையான சருமம் கொண்ட சிறுவர்கள் மற்றும் வெளிப்புற சூழலில் அதிக நேரம் செலவிடும் சிறுவர்கள் இவ்வாறான பாதிப்புகளுக்கு அதிகமாக ஆளாகக்கூடும் என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அதிக வெப்பநிலையினால் சிறுவர்களில் நீர்ச்சத்து இழப்பு அபாயம் அதிகரிப்பதுடன் தூக்கமின்மை, சோர்வு மற்றும் பசியின்மை போன்ற உடல்நல பிரச்சனைகளும் உருவாகக்கூடும். முறையான மேற்பார்வையின் கீழ் நீரில் விளையாடுவதன் மூலம் சிறுவர்களுக்கு குளிர்ச்சி அளிக்க முடியும் எனவும் இது வெப்பமான வானிலையில் உடல் வெப்பத்தை குறைக்க உதவும் எனவும் சுகாதார வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் பல பாடசாலைகளில் ஆண்டுதோறும் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளினால் வெளிப்புற விளையாட்டுகளில் ஈடுபடும் போது வெப்பச்சோர்வு மற்றும் வெப்ப பக்கவாதம் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விளையாட்டுகளின் போது அதிகமாக வியர்வை வெளியேறுவதால் சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய உடல் உப்புகள் இழக்கப்படலாம். இது மூளை மற்றும் இதயம் உள்ளிட்ட முக்கிய உறுப்புகளின் செயல்பாட்டை பாதிக்கக்கூடும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். எனவே சிறுவர்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதோடு விளையாட்டு நடவடிக்கைகளின் போது இடைவெளிகளை எடுக்கவும், அதிக வெப்பநிலையில் நீண்ட நேரம் வெளியில் இருப்பதை தவிர்க்கவும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் விளையாட்டு ஏற்பாட்டாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் வெற்றிலையை மன்று வெதுப்பக வண்டியை செலுத்தி சென்றவருக்கு எதிராக பொது சுகாதார பரிசோதகர்கள் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மண்முனை தென்னிருவில் பற்று பிரதேச சபைக்குட்பட்ட அனைத்து வெதுப்பக உரிமையாளர்களுடனும் விசேட கலந்துரையாடல் கூட்டம் கடந்த மாதம் இடம்பெற்றிருந்த நிலையில் பொது சுகாதார பரிசோதகர்களின் ஆலோசனைக்கு அமைய சுகாதார விதிமுறைகளுக்கு அமையவே வியாபாரம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜினால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. இந்நிலையில் வெற்றிலை மென்று வெதுப்பக வண்டியை செலுத்தி சென்றவருக்கு எதிராக பொது சுகாதார பரிசோதகர்கள் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையில் குறித்த வண்டியின் சாரதியிடம் மருத்துவ
மருத்துவ சான்றிதழ் இன்மையும் குறிப்பிடத்தக்கது. அத்தோடு சினிமா பாடல்களை ஒலி எழுப்பி செல்வதனால் அதிக பிரச்சனைகள் ஏற்படுவதனால் வெதுப்பக வண்டிகளுக்கென்று பிரத்யேகமான ஒலியினை வழங்கிய போதிலும் அதனை மீறியதனால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு எவராவது செயற்படுவார்களாயின் பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜ் தெரிவித்தார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் விசேட அழைப்பின் பேரில் சர்வதேச மகளிர் தின நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய நேற்றைய தினம் நள்ளிரவு பிலிப்பைன்ஸின் மணிலா நகருக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு புறப்பட்டுச் சென்றுள்ளார். மணிலாவில் உள்ள நினோய் அக்வினோ சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்த பிரதமரை பிலிப்பைன்ஸிற்கான இலங்கை தூதுவர் கலாநிதி சானக தல்பஹேவா, பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் இணைந்து வரவேற்றனர். இந்த விஜயத்தின் முக்கிய அங்கமாக மணிலாவில் உள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைமையகத்தில் நடைபெறவுள்ள சர்வதேச மகளிர் தின விழாவில் பிரதமர் விசேட உரை நிகழ்த்தவுள்ளார். அத்துடன் இந்த விஜயத்தின் இடையே பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்தின் பல அமைச்சர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபடவுள்ளார். இதன்போது இலங்கை மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகளுக்கு இடையிலான பரஸ்பர நலன்சார் விடயங்கள் குறித்தும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்படவுள்ளது. வவுனியாவில் காணாமலாக்கப்பட்ட தனது மகளை தேடி வந்த தந்தை ஒருவர் நேற்றைய தினம் மரணமடைந்துள்ளார். தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி ஜெயவனிதாவின் கணவனான பெரியமோடு நெடுங்கணி பகுதியைச் சேர்ந்த 66 வயதுடைய காசிப்பள்ளி என்பவரை இவ்வாறு மரணமடைந்துள்ளார். இவரது மகளான கா ஜெரோமி 2009 கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார். அத்துடன் 2015 ஆண்டு ஜனவரி மாதம் 7 ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தேர்தல் பிரச்சார துண்டு பிரசுரத்தில் தனது மகளின் புகைப்படம் ஜனாதிபதியுடன் வந்திருந்ததாக அவர்கள் தெரிவித்து வருவதுடன் காணாமல் போனோர் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவிலும் அது தொடர்பாக சாட்சியம் அளித்திருந்தார். இதேவேளை அவரை தேடி வவுனியாவில் கடந்த 3307 நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டத்திலும் அவர் கலந்து கொண்டு தனது மகளை கண்டுபிடித்து தருமாறு போராடியிருந்தார். இந்நிலையில் மகளை காணாமலேயே அவர் மரணமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கடந்த வாரத்தின் ஆரம்பத்துடன் ஒப்பிடுகையில் தங்கத்தின் விலையில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிவதாக சந்தை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய தங்க விற்பனை நிலவரப்படி 24 கேரட் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை இன்று 4,08,000 ரூபாவாக குறைவடைந்துள்ளது. 22 கேரட் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை 3,77,400 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. அமெரிக்க இஸ்ரேல் ஈரான் மீது மேற்கொண்டுள்ள இராணுவ நடவடிக்கை காரணமாக கடந்த வாரத்தில் தங்கத்தின் விலை அதி உச்சத்தை எட்டியிருந்தது. கடந்த வார ஆரம்பத்தில் 24 கேரட் பவுன் ஒன்று 4,20,000 ரூபாயாகவும் 22 கேரட் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை 3,88,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. எவ்வாறாயினும் கடந்த வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதேவேளை சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை இன்றைய தினம் 5,090 அமெரிக்க டாலர் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. ஹட்டன் டிகோயா பிரதான வீதியில் உள்ள அழுத்கம பகுதியில் உள்ள காட்டு பகுதியில் நேற்றிரவு பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ பிரதான வீதியை எட்டியுள்ளது. மேலும் அழுத்கம மக்கள் அதை கட்டுப்படுத்த கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இப்பகுதியில் நிலவும் கடுமையான வறண்ட வானிலை காரணமாக தீ வேகமாக பரவி வருகிறது. மேலும் தீ விபத்துக்கான காரணம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. இருப்பினும் இந்த வனப்பகுதிக்கு யாரோ ஒரு குழு தீ வைத்திருக்கலாம் என்று அப்பகுதி மக்கள் சந்தேகிக்கின்றனர். மத்திய மலை நாட்டில் நிலவும் இந்த வறண்ட வானிலையை எதிர்கொண்டு இதுபோன்ற தீ விபத்துகள் உணர்திறன் வாய்ந்த சுற்றுச்சூழல் அமைப்புகளை அழித்து நீர் ஆதாரங்கள் வறண்டு போகும் அபாயம் உள்ளது. மலைகளின் பல பகுதிகளில் ஏற்கனவே குடிநீர் பற்றாக்குறை நிலவும் சூழலில் இதுபோன்ற அழிவுகரமான செயல்களால் தற்போதுள்ள நீர் பிரச்சினை மேலும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு அதன் வலியை உணர்ந்த சமூகம் என்ற அடிப்படையில் உலகளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் யுத்த நிலைமை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு சமாதானமும் நீதியும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என மட்டக்களப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கிழக்கு மாகாண பெண்கள் வலையமைப்பின் அனர்த்த முகாமைத்துவ பெண்கள் கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் கவனஈர்ப்பு ஊர்வலமும் கையெழுத்து போராட்டமும் மட்டக்களப்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அனர்த்த முகாமைத்துவ பெண்கள் கூட்டமைப்பின் நிர்வாகத்தினர், பெண் செயற்பாட்டாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர். இதன்போது கல்லடி பாலத்திற்கு அருகிலிருந்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு மட்டக்களப்பு நகரின் காந்தி பூங்கா வரையில் கவனஈர்ப்பு ஊர்வலம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இலங்கையில் பெண்களின் உரிமையினை நிலைநாட்ட
நிலைநாட்டும் வகையில் 2024 ஆண்டு உருவாக்கப்பட்டுள்ள சுயாதீன தேசிய பெண்கள் ஆணைக்குழு இதுவரையில் சரியாக இயங்காத நிலையில் உள்ளதனால் அதனை சரியான முறையில் இயக்கச் செய்வதற்கு அரசாங்கத்தினை வலியுறுத்தும் வகையிலான மகஜர் ஒன்றை வழங்கும் வகையில் இந்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஜனாதிபதிக்கு அனுப்புவதற்காக 1800க்கும் மேற்பட்ட கையெழுத்துக்கள் பெறப்பட்ட மகஜரும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். வழியிலக்கம் 143 ஹங்வெல்ல கொழும்பு தனியார் பேருந்து ஊழியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். கடுவல கொழும்பு பேருந்து ஊழியர்களுக்கு பயணிகளை ஏற்றிச் செல்வது தொடர்பாக எழுந்த பிரச்சினையை அடிப்படையாக கொண்டு இந்த பணி புறக்கணிப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த பேருந்துகளை பயன்படுத்தும் பயணிகள் அசௌகரியத்திற்கு முகம் கொடுத்துள்ளனர். பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள ஹங்வெல்ல கொழும்பு தனியார் பேருந்து ஊழியர்களை மேல் மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் காமினி ஜெயசிங்க பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளார். ஈரானுடனான போரை எப்போது முடிவுக்கு கொண்டு வருவது என்பது குறித்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் இணைந்து எடுக்கப்படும் ஒரு பரஸ்பர முடிவாக இருக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பேட்டி ஒன்றில் ட்ரம்ப் இதனை குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாங்கள் இருவரும் இது குறித்து கலந்துரையாடி வருகின்றோம். சரியான நேரத்தில் நான் ஒரு முடிவை எடுப்பேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா தமது தாக்குதல்களை நிறுத்த முடிவு செய்தால் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு எதிரான போரை தொடர முடியுமா என இதன்போது வினவப்பட்டுள்ளது. அதற்கு பதில் வழங்கிய ட்ரம்ப் அத்தகைய ஒரு சூழல் உருவாக வாய்ப்பில்லை என குறிப்பிட்டுள்ளார். அதற்கான அவசியம் ஏற்படும் என்று தாம் நினைக்கவில்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். ஈரானின் புதிய அதி உயர் தலைவராக மொஜ்தபா கமேனி நியமிக்கப்பட்டது குறித்து கேட்டபோது என்ன நடக்கிறது என பார்ப்போம் என கூறி அது குறித்து கருத்து தெரிவித்த ட்ரம்ப் மறுத்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இருப்பினும் முன்னதாக மொஜ்தபாவுக்கு தனது எதிர்ப்பை தெரிவித்திருந்த ட்ரம்ப் கமேனியின் மகனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியிருந்தார். அத்துடன் தமது ஆதரவின்றி தெரிவு செய்யப்படும் தலைவர் நீண்ட காலம் உயிருடன் இருக்கப் போவதில்லை எனவும் எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் மாவட்டம் வென்னப்புவ பகுதியில் பெண்ணிடம் தங்கச் சங்கிலியை அறுத்து கொண்டு ஓடிய இளைஞனை அயல் வீட்டுக்காரர் மடக்கி பிடித்த சம்பவம் தற்போது வைரலாகியுள்ளது. குறித்த பகுதியில் உள்ள சாலையில் பெண்ணொருவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துள்ளார். பெண்ணுக்கு பின்னால் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் ஒருவர் குறித்த பெண்ணின் சங்கிலியை அறுக்க முயற்சித்தார். சங்கிலியை அறுக்க முயற்சித்த போது பெண்ணும் குறித்த இளைஞரும் மோட்டார் சைக்கிளில் இருந்து விழுந்துள்ளனர். குறித்த பெண் இளைஞரை அடித்தும் காலால் உதைத்தும் போராடினார். எனினும் இளைஞர் சங்கிலியை அறுத்துவிட்டு தனது மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு ஓடினார். வெளியில் ஏதோ சம்பவம் நிகழ்ந்துள்ளதை அறிந்து அயல் வீட்டில் இருந்து ஒரு பெண்ணும் ஆணும் வெளியே ஓடி வந்தனர். இதன்போது மோட்டார் சைக்கிளில் விழுந்து கிடந்த பெண்ணின் சங்கிலியை அறுத்து கொண்டு ஓடிய இளைஞரை பிடிக்க அயல் வீட்டுக்காரர் ஓடினார். குறித்த தூரம் வரை ஓடிச் சென்று இளைஞரை மடக்கி பிடித்துள்ளனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் உடுப்பிட்டியை புறப்படமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ராசரத்னம் நாகேஸ்வரி அவர்கள் 7/3/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் மாதகலை புறப்படமாகவும் இங்கிலாந்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு தியாகராசா குணசீலன் அவர்கள் 7/3/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். நுவரெலியா ஆக்ஸ்போர்டு தோட்டத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வேள்வி வசீகரன் வசி அவர்கள் 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். அம்பாறை காரைதீவை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சாமித்தம்பி கற்பகம் அவர்கள் 9/3/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள rip.page பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். தாய் மண்ணிலும் ஒரு சொந்த இல்லம். அக்கனவு நனவாக இலங்கையில் மனைவிற்பனை மற்றும் நிர்மாணத்துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் 1110க்கும் மேற்பட்ட அதிநவீன சொகுசு மாடி குடியிருப்புகள். நீங்களும் முதலீடு செய்ய வேண்டுமா? குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கங்களுக்கு இன்றே தொடர்புகளை மேற்கொள்ளவும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.